بسم الله الرحمن الرحيم فاقم وجهك للدين القيم من قبل أن يأتي يوم لا مرد له من الله. அல்லாஹ்விடம் இருந்து தடுத்து நிறுத்த முடியாத நாள் வருவதற்கு முன்னால் நிலையான மார்க்கத்திலே உங்களுடைய முகத்தை நீங்கள் நிலைத்து நிறுத்துவீராக. யௌமைதின் யஸத்தஊன், அந்த நாளிலே நல்லவர்கள் தீயவர்கள் என பிரிந்து விடுவார்கள். மன் கஃபர ஃபஅலைஹி குஃப்ருஹ், யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய நிராகரிப்பினுடைய கேடு அவர்களுக்குத்தான். வமன் அமில சாலிஹன், யார் நல்ல அமல்கள் செய்வார்களோ ஃபலி அன்ஃபுஸிஹிம் யம்ஹதூன், அவர்கள் தங்களுக்காக வேண்டிய நன்மையை சித்தப்படுத்தி கொண்டார்கள். லியஜ்ஸியல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி மின் ஃபத்லிஹ், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய அருளால் அவன் கூலியை வழங்குகிறான். இன்னஹு லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக அவன் அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கியாமத் நாள் அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளையை கொண்டு அது வந்துவிடும். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, தன்னுடைய அடியார்களை சத்திய சன்மார்க்கத்திலே நிலைத்து நிற்குமாறு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். அல்லாஹ் அதைதான் ஃபாகிம் வஜ்ஹக லித்தீனில் கையிம், நிலையான மார்க்கத்திலே உங்களுடைய முகத்தை நீங்கள் நிலைத்து நிறுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கியாமத் நாள் வருவதற்கு முன்னால், கியாமத் நாள் இருக்கிறதே வருவதற்கு முன்னால், கியாமத் நாள் அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளையை கொண்டு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளையையும் உங்களால் மாற்ற முடியாது. கியாமத் வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த கியாமத்தையும் உங்களால் மாற்ற முடியாது. கியாமத் வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் யௌமைதி யஸத்தஊன், நல்லவர்கள் தனியாக போயிடுவாங்க, தீயவர்கள் தனியாக போயிடுவாங்க. ஒரு கூட்டம் சொர்க்கத்தை நோக்கி போகும், ஒரு கூட்டம் கொந்தளிக்கின்ற நரகத்தை நோக்கி போகும். காஃபிர்கள் தங்களுடைய குஃபுருத்தனத்தினுடைய தண்டனையை அனுபவிப்பார்கள். நல்லவர்கள், நல்ல அமல் செய்தவர்கள், அவங்க அல்லாஹ்வினுடைய அந்த நேமத்துகளை, அருட்கொடைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டு பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி கொடுத்து கொண்டு இருப்பான். 1க்கு 10, 1க்கு 700, 700 விட அதிகமாக கூட அல்லாஹ் தஆலா இருக்கிறானே கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னஹு லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் இருக்கிறானே காஃபிர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா காஃபிர்களுக்கு அநியாயம் செய்வான் அப்படின்னு இல்லை. அல்லாஹ் காஃபிர்களுக்கு அநியாயமும் செய்ய மாட்டான், அதே நேரத்தில் காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்கவும் மாட்டான். அவங்க பண்ணதுக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா பிறகு பேசுகிறான். வமின் ஆயாத்திஹி அன் யுர்சில ரியாஹ முபஷ்ஷிராத்தின் வலியுஸீகக்கும் மின் ரஹ்மத்திஹி, அவனுடைய அத்தாட்சியிலே இருந்து இருக்கிறது அவனுடைய ரஹ்மத்தை நீங்கள் சுவைப்பதற்காக. வலி தஜ்ரியல் ஃபுல்கு பி அம்ரிஹி, அவனுடைய கட்டளையை கொண்டு கப்பல் போவதற்காக, செல்லுவதற்காக. வலி தப்தகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக. வலஅல்லக்கும் தஷ்குரும், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நன்மாராயம் சொல்லக்கூடிய காற்றை அவன் அனுப்பினான். இது அவனுடைய அத்தாட்சியிலே இருக்கிறது. வலக்கத் அர்சல்னா மின் கப்லிக ருசுலன் இலா கௌமிஹிம், நாயகமே உங்களுக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்களை அவர்களுடைய சமுதாயத்தின் பக்கமாக நாம் அனுப்பினோம். ஃபஜாவூஹும் பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திலே அவர்கள் வந்தார்கள். ஃபன்தகம்னா மினல்லதீன அஜ்ரமு, ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த குற்றவாளிகளை நாம் பழிவாங்கினோம். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய ஒரு நேமத்தை தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகிறான். மழை பெய்வதற்கு முன்னால் தென்றல் காற்று வீசுகிறது, குளிர்ந்த காற்று வீசுகிறது, மக்களுக்கு நம்பிக்கையை வரவைக்கிறது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி. இது அல்லாஹ்வினுடைய நேமத். காற்று சாதாரணமானது கிடையாது, இது அல்லாஹ்வினுடைய பெரிய நேமத். இந்த காற்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே மலையை அல்லாஹ் பெய்ய வைக்கிறான். அந்த மலையை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே உயிரினங்களை அல்லாஹ் வாழ வைக்கிறான். காற்றின் மூலமாகத்தான் கடலிலே, சமுத்திரத்திலே கப்பல்கள், படகுகள் எல்லாம்
எல்லாம் அந்த காற்றின் மூலமாகத்தான் போகிறது. ஏனென்றால் கப்பல் படகு போகணும் கடல்ல அப்படின்னு சொன்னால் காற்று முக்கியம். காற்று இல்லாமல் அதால் போக முடியாது. நீங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி, சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நீங்கள் போகின்றீர்கள் அந்த கப்பலிலே அப்படின்னு சொன்னால், அந்த கப்பலை போக வச்சது யாருயா அப்படின்னு அல்லாஹ் கேட்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வினுடைய இந்த ஏராளமான நிஅமத்துகள் இதையெல்லாம் அனுபவிக்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சி, யுர்சில ரியாஹ முபஷ்ஷிராத்தி, நன்மாராயம் சொல்லக்கூடிய காற்றை அவன் அனுப்புவது. வலி யுஸீக்கக்கும் மிர் ரஹ்மத்திஹி, அவனுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு சுவைக்க வைப்பது. வலி தஜ்ரியல் ஃபுல்கு பி அம்ரிஹி, அவனுடைய கட்டளையை கொண்டு கப்பலை செல்ல வைப்பது. வலி தப்தகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருளை நீங்கள் தேடுவது. பல அல்லக்கும் தஷ்குரு, நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். பிறகு தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறுகிறான். வலகத் அர்ஸல்னா மின் கப்லிக ருசுலன் இலா கௌமிஹி, அதில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் ஆறுதலை அல்லாஹ் சொல்லுகின்றான். நாயகமே, இந்த மக்கள் உங்களை பொய்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. இவங்க பழக்கம் இப்படித்தான், இவங்க பொய்ப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கு முன்னால் எத்தனை ரசூல்மார்கள் வந்தார்களோ அவங்களுடைய சமுதாயத்துக்கு, அவங்க எல்லாருக்குமே இவங்க கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இவங்க எப்படி உங்களை தப்பாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த நபிமார்களையும் தவறாக பேசினார்கள். அந்த ரசூல்மார்கள் தெளிவான ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் தான். ஃபஜாஊஹும் பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். மோஜிசாக்கள் என்ற அற்புதங்களை கொண்டு வந்தார்கள், சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் பொய்ப்பிச்சாங்க. அதனால் என்ன ஆச்சு? எவன் பொய்ப்பித்தாரோ, எவர்கள் பொய்ப்பித்தார்களோ அவர்களை நாம் பழிவாங்கினோம். ஃபன்தகம்னா மினல் லதீன அஜ்ரமு, குற்றவாளிகளை நாம் பழிவாங்கினோம். அல்லாஹ் அக்பர். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், மோமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல். மோமின்களை எல்லா விதமான தீங்குகளிலே இருந்து நாம் காப்பாற்றினோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஷானஹு இருக்கிறானே, தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யும். ஆனால் ஈமான்தாரியாக இருக்கணும், அப்போ தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். யார் ஈமானோடு இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன்னுடைய நஃப்ஸிலே உங்களுடைய இறைவன் அவனுக்கு அவனே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான் ரஹ்மத்தை. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லார் மேலேயும் அல்லாஹ் ரஹ்மத்தை காட்டிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் அவ்வளோதான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மடங்கு தண்ணியை கொடுத்துட மாட்டான். அல்லாஹ் தனக்குத்தானே ரஹ்மத்தை அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். இப்னு அபி ஹாத்திம்ல ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமினுடைய மான மரியாதையை காப்பாற்றினால் அல்லாஹ் தஆலாவின் மீது கடமை இந்த மான மரியாதையை காப்பாற்றுனவர நரகத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுறது அல்லாஹ் மேலே கடமை. இது அல்லாஹ்வே தனக்குத்தானே போட்டுக்கொண்ட. அல்லாஹ்வுக்கு எவனும் சட்டம் போட முடியாது. அல்லாஹ்வுக்கு சட்டம் போடுற திராணி அவனுக்கும் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறானே அவனுக்கு அவனே போட்டுக்கொண்ட சட்டம். யார் ஒரு முஸ்லீமான மனிதருடைய மான மரியாதையை காப்பாற்றுவானோ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அவரை நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவதை தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். ஸோ அல்லாஹ் அதைத்தான் இங்கே வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், மோமின்களுக்கு உதவி செய்வதை தன் மீது அல்லாஹ் கடமையாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட கடமை அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு அல்லதி யுர்சிலு ரியாஹ் ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபயபசுத்துஹு ஃபிஸ் ஸமா கைஃப யஷா, அதில் அல்லாஹ் தஆலா அந்த குளிர்ந்த காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, இதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா பேசி காட்டுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.
சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.